ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கொத்தமல்லி துவையல் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி துவையல் பண்ணுறதுக்கு எண்ணெய் சட்டி வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு கப்பு நிறையா கொத்தமல்லி, இந்த பாருங்கள் இவ்வளோது. இப்போ எண்ணெயில் போட்டு அதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எண்ணெயில் போட்டதுமே நல்லா பொரியுதுங்க, பொரிஞ்சு வேகுது. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. கொஞ்சமாக கலர் மாறினதும் போதும். இந்த அளவுக்கு கலர் மாறினா இப்போ இது கூட ஒரு 5 சிகப்பு மிளகாய் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய். அதையும் போட்டு அதே எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு போடுறேன். 2 கொத்து கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்குவோம். அது கூட புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு கப்பு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா செவந்தாக்க நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கும் போது மல்லியும் நல்லா வெந்துருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இந்த தேங்காய் மட்டும் வறுபட்டதும் இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். கலர் மாதிரி அழகாக ட்ரையாக வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் கூட கரெக்டாக இருந்திருக்கு. அவ்வளோதான். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அது கூட உப்பு போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, ஃபஸ்ட்டு சும்மா அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணுங்க. மல்லி கொஞ்சம் அரைப்பட லேட் ஆகும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு எண்ணெய் வச்சு கடுகு போட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதை தாளித்து இப்போ நம்ம அரைச்ச துவையலில் ஊற்றிடலாம். இப்போ இந்த துவையல் நம்ம வெறுமனா சாப்பாடு கூட எண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு சாப்பாடு கூட பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அப்புறம் தயிர் சோறு, ரச சோறு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்.